ஜியாரத் செய்கிறது முஸ்தாப். ஒருத்தர் ஜியாரத்தை செய்யலை, குற்றவாளியாக ஆகிவிட முடியாது. ஆனால் இன்றைக்கி நடக்கிறது என்னன்னு சொன்னால், அங்கே சென்று அவுலியாக்களிடத்தில், முன்னோரு இடத்தில், நாதாக்களிடத்தில் உதவி தேடுறது. அந்த உதவி தேடுறது கூடாது. ஒரு அற்புதமான கராமத்துக்கு சொந்தக்காரர். நாம் நினைப்பதை போன்றல்ல. சுன்னத்துல் ஜமாத்துக்கு எதிரான கருத்துக்கள் வருகிற பொழுது அதற்கு பதில் கொடுக்கிற அவர்களுடைய அரங்கம் அவ்வளவு அற்புதமாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் நம்மெல்லாம் கேரளாவோட தொடர்பு படுத்தி வச்சிருக்கிறோம். நீங்க பக்கமா அங்க போனா இந்த കുറ്റിയാടിക്ക് പോയി பார்க்கணும். അല്ലെന്നെയാണ് തരുന്നത് എന്ന കുറച്ച് വിശ്വസിച്ചിട്ട് ഒരാള് ആ വലിയാണ് എനിക്ക് തന്നത് എന്ന് പറഞ്ഞാൽ അയാൾ കഫറാന്നൊന്നും പറയാൻ പാടില്ല, അയാൾ മുശ്രിക്കാന്നൊന്നും പറയാൻ പാടില്ല. അതേ സമയത്ത് ഏറ്റവും നല്ലത് അതേ മുഹീദ്ദീൻ ശൈഖ് റളിയല്ലാഹു അൻഹു മുഖേന അല്ലാഹു എനിക്ക് തന്നു, ബദരീകൾ മുഖേന അല്ലാഹു തന്നു, നബി സല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം മുഖേന എനിക്ക് തന്നു. അങ്ങനെ പറയുന്നതാണ് ഏറ്റവും നല്ല വാചകം. ആ വാചകത്തിൽ തെറ്റിദ്ധാരണക്ക് അവകാശമില്ല. വേറൊരു കക്ഷികൾ അതിനെ ദുർവ്യാഖ്യാനം ചെയ്യാനും അവകാശമില്ല. അങ്ങനെയാണ് പറയേണ്ടത്, അല്ലാതെ പറയുന്നത് ശരിയായ അതല്ല. உண்மையான தௌஹீதை விதைத்தது எஸ்எஸ்எஃப் நமக்கு சரியான வழியை காட்டிக் கொண்டிருக்கிறது. എല്ലാം അല്ലാഹുവിങ്കൽ നിന്നാണ്. അതുറച്ച് വിശ്വസിച്ചാലേ മുഅ്മിനാകൂ. ആ അല്ലാഹുവിലേക്ക് തന്നെ കാര്യങ്ങൾ ചേർത്ത് പറയുക. ചിലർ ചിലപ്പോ അള്ളാഹിന്റെയും റസൂലിന്റെയും തൗഫീഖ് കൊണ്ട് എന്ന് പറയലുണ്ട്. അങ്ങനെ പറയണ്ട. അള്ളാഹുവിന്റെ തൗഫീഖ് കൊണ്ട് എന്ന് പറഞ്ഞാൽ മതി. അള്ളാഹിന്റെയും റസൂലിന്റെയും തൗഫീഖ് കൊണ്ട് എന്ന് പറയണ്ട. റസൂലുള്ളാഹി സ്വല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലമയുടെ ബറക്കത്ത് കൊണ്ട് എന്ന് വേണമെങ്കിൽ പറഞ്ഞോളൂ. റസൂലുള്ളാഹി സ്വല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലമയുടെ മഹത്വം കൊണ്ട് എന്ന് പറഞ്ഞോളൂ. തൗഫീഖ് കൊണ്ട് എന്ന് പറയുന്നത് നല്ലതല്ല. അള്ളാഹുവിന്റെ തൗഫീഖ് കൊണ്ട് എന്ന് പറഞ്ഞാൽ മതി. ഇനി ഒരാൾ റസൂലുള്ളാഹിന്റെയും തൗഫീഖ് കൊണ്ടെന്ന് പറഞ്ഞാൽ അയാൾ മുശ്രിക്കാണ്, കാഫിറാണ് എന്നൊന്നും പറയാനും പാടില്ല. അദ്ദേഹം അതുകൊണ്ട് ഉദ്ദേശിക്കുന്നത് അള്ളാഹുവിന്റെ റസൂലിന്റെ ബറക്കത്ത് കൊണ്ട് എന്നാണ് ഉദ്ദേശിക്കുന്നത്. പറഞ്ഞത് തൗഫീഖ് എന്നായിന്നേ ഉള്ളൂ. ഒരാളെ പറ്റി തെറ്റിദ്ധരിക്കുകയല്ല വേണ്ടത്. சுன்னத்துல் ஜமாத்தினுடைய வீரசிங்கமாக திகழக்கூடிய, சுன்னத்துல் ஜமாத்தின் மாற்றமானவர்களுக்கு சிம்ம சொற்பனமாக திகழக்கூடிய உஸ்தாத் பெருந்தகை பேரோடு உஸ்தாத் அவர்கள் நம்முடைய ஸ்தாபனத்துக்கு வருகை தந்துள்ளார்கள். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். தமிழ்நாடு ஜமாத்துல் ஓலமாவுக்கும் எஸ்எஸ்எஃப் சமஸ்த கேரளா ஜமாத்துல் ஓலமாவுக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை. இரு கூட்டமும் தங்களை சுன்னத் வல் ஜமாத் என்று கூவுகின்றனர். ஆனால் சுன்னத் வல் ஜமாத்தின் கொள்கைகளுக்கும் இந்த இரண்டு கூட்டத்திற்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை என்பதே நிதர்சனம். இவர்களுக்கும் கொள்கை கெட்டவர்களுடன் கூட்டு சேரலாம், அவர்களுக்கும் கொள்கை கெட்டவர்களுடன் கூட்டு சேரலாம். இவர்களுக்கும் தேவபந்திகள் நல்லவர்கள், அவர்களுக்கும் தேவபந்திகள் நல்லவர்கள். இவர்களும் தப்லீக் தலைவர்களை புகழ்வார்கள், அவர்களும் தப்லீக் தலைவர்களை புகழ்வார்கள். ஷேகுல் ஹதீது என்றெல்லாம் புகழ்வார்கள். அந்த வரிசையில்தான் அண்மையில் திருச்சி வாலாக்கள் இஸ்திகாசாவை, இறைநேசர்களிடம் உதவி தேடுதலை மறுத்தார்கள். இதோ எஸ்எஸ்எஃப் வாலாக்களின் தலைவன் பேரோடு டக்காப்பி சொல்கிறார். இறைநேசர்கள் தந்தார்கள் என்று சொல்வது அதபுகேடாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தஃபீக்கை கொண்டு ஒரு காரியம் நிறைவேறியது என்று சொல்லக்கூடாதாம். இந்த பேருடைத்தான் தனருகாமையில் வைத்துக் கொண்டு ஆஹா ஓஹோ என்று புகழ்ந்து தள்ளியதோடு இவரின் மலையாள பயான்களை தமிழ் மக்கள் கேட்டு பயன்பெறுமாறு பரிந்துரைப்பதோடு ஒருபடி மேலே போய் இந்த வஹாபிச பேரோடு கராமத் உடையவர் என்று வலியுல்லா ஆக்குவதற்கு முயற்சிக்கிறார் கேரள பினாமி அப்துர் ரஹ்மான் அக்ஷனி. ஆக மொத்தத்தில் தமிழ்நாடு மற்றும் கேரளா எஸ்எஸ்எஃப் ஜமாத்துல் உலமா கூட்டத்திற்குள் ஒரே ஒரு ஒப்பந்தம்தான். சுன்னத் ஜமாத் எனும் போர்வைக்குள் நாம் இருவரும் ஒளிந்து கொள்வோம். என்னை நீ காட்டிக் கொடுக்க கூடாது, உன்னை நானும் காட்டிக் கொடுக்க மாட்டேன். சபாஷ். அற்புதமான பாதையில் மக்களை கொண்டு வந்து சேர்ப்பதற்காக எஸ்எஸ்எஃப் ஆங்காங்கு இணையுங்கள்.